மக்கள் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். 1000 நபரை கொன்றால் அரை வைத்தியன் அப்படின்ற ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பழமொழி தவறா எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டு இப்போ 1000 பேரை கொன்றாதான் நம்ம வைத்தியன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பல பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் 1000 பேரை கொன்றால் அரை வைத்தியன் ஆகலாம் அப்படின்றதுதான் உண்மையான பழமொழி. நம்மளுடைய நாட்டில், நம்மளுடைய வளமை மிக்க இந்த நாட்டில் வேர்களுக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான பழமொழி. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்றைக்குமே பாரம்பரியமான உணவு வகைகளுக்கு தான் ஆரோக்கியம் தரக்கூடிய, நீண்ட ஆயுளை தரக்கூடிய அந்த வல்லமை இருக்கு. அப்படிப்பட்ட பாரம்பரிய உணவு வகைகளை மறந்து போயிட்டு இருக்கோம். ஒரு சில இடங்கள்ல மறைஞ்சும் போயிட்டு இருக்கு. அப்படி மறைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய உணவுகளை உங்கள் வீட்டு சமையலறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உணவுகளை வழங்குவதற்காக நம்மிடையே சித்த மருத்துவர் மதிப்பிற்குரிய கீதா அவர்கள் வருகை பெறுந்திருக்கிறாங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் நான் காதுபட கேள்விப்பட்டிருக்கேன், 800 பேரை கொண்டாச்சு, இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டுட்டேன்னா நான் வைத்தியன் ஆயிடுவேன் அப்படின்னு கிண்டலுக்காக சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த பழமொழி எத்தனைக்கு உண்மையா இருந்துட்டு இருக்கு? இல்லம்மா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி வேரை கொன்றதுதான் அது பழமொழியே. ஆனா அவங்க பேரை கொன்றதுன்னு மருவிடுச்சு. ஆமா, வேற ஒண்ணும் இல்ல, மருவி சொன்னதுனால அது வேரைன்றதுக்கு பேரை அப்படின்னு. 1000 பேர் இல்ல, 1000 வேரை கொண்டது. அதாவது நமக்கு மூலிகை மருத்துவத்துல என்னென்ன வேர்கள் என்னென்ன பயன்கள் அளிக்கின்றதுன்றது நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் அது நம்ம வைத்தியனாக முடியும். அதுதான் உண்மையே தவிர பேரை கொல்றதுன்றது ஒன்றும் கிடையாது. சரி, ஒரு அருமையான துவக்கத்தை நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பாரம்பரிய சமையலுக்காக நாங்க தேடி பிடிச்சி உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்க வீட்டுல இருந்துட்டு இன்னைக்கு பல வீடுகளுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகளை நீங்க கொடுக்க போறீங்க? பாரம்பரிய வகையில நாம மறந்துகிட்டு வரோம். அந்த மாதிரி சமையலை நாம இப்போ தொடங்க போறோம். நாம இப்போ ஒரு காரமான வகை போறோம். அதுவும் ரசம். ரசம், கொள்ளு ரசம். கொள்ளு ரசம். ரசம் இது உடல் எடையை கொள்ளுமா? எடையை குறைக்கும். அதான், அதனாலதான் கொள்ளு ரசமும். கொள்ளு ரசம். சரி, கொள்ளு ரசம். கொள்ளு ரசம் செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு முதல்ல சொல்லிடுமா? கொள்ளு, மிளகு, சீரகம், உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, புளி, தக்காளி. செய்முறைக்கு போயிடலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு வானொலியை வச்சிருக்கோம். வானொலியை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை மட்டும், 2 கரண்டி எண்ணெய் சேர்க்குறோம். 2 கரண்டி எண்ணெயை சேர்த்துட்டு அடுத்து கடுகு போடும். கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சோன்னே வரமிளகாய் போடுறோம். கடுகு பொரியுது. இதுல கடுகு பொரிஞ்சோன்னே வரமிளகாய் சேர்க்கிறோம். வரமிளகாய் தான் நல்லா காரம் கொடுக்கும் இல்லையா? ஆமாம், நம்ம காரத்துக்கு மிளகு சீரகம் சேர்த்துருக்கோம். ஒரு சுவைக்கும் வரமிளகாய் போட்டுருக்கோம். இப்போ வரமிளகாய்க்கு அடுத்ததா தக்காளி போடுறோம். தக்காளி போட்டுடலாமா? இப்போ இந்த தக்காளி சீக்கிரமா கொஞ்சம் பதத்துக்கு வரணுன்றதுக்காக தேவையான அளவு, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்துடலாம். இப்பயே சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்பவே சேர்த்துட்டோம். எதுக்கு சேர்த்தோம்னா தக்காளி நல்லா வேகணும், சீக்கிரமா வெந்துடும் தக்காளி. எப்பவுமே தக்காளி வேகும்போது உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமா நமக்கு இந்த தக்காளி நசிஞ்சு வெந்துடும். சரி, இப்போ தக்காளி வெந்துருச்சா? தக்காளிக்கு இப்போ அடுத்து நாம புளி சேர்க்க போறோம். புளியை கொஞ்சம் தண்ணி விட்டு வடிகட்டி, நல்லா வடிகட்டி நாம அதில் விடுறோம். இப்போ தேவையான தண்ணீர் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் தண்ணீர் விடணும். அதனால நம்ம கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கணும். நம்ம அரைத்த அரவைகள் இன்னும் இருக்கு, இன்னும் நம்ம அதில் சேர்க்கல. இப்போ நாம தண்ணீர் சேர்த்துருக்கோம். தண்ணீர் சேர்த்த உடனே இப்போ நாம் அதுக்கு மஞ்சத்தூள் நாம ஒரு சிட்டிகை சேர்க்கிறோம். ஏற்கனவே நாம உப்பு சேர்த்துட்டோம், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். அதையும் நாம இதுலேயே சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு
கொதிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம கறிவேப்பிலை சேர்க்கணுமா? கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நம்ம இறக்குற போது போட்டுக்கிட்டா போதும். ஏன்னா ஒரு சிலர் ஆரம்பத்திலே வதக்கும் பொழுதே கருவேப்பிலை சேர்த்துருவாங்க. அப்படி சேர்க்கலாமா இல்லை இறுதியில? இல்லை, இறுதியில் சேர்த்தாலே சுவை வந்து இன்னும் அதிகமாக நல்லா இருக்கும். இப்போ நாம் வந்து மிளகு சீரகம் பூண்டு போட்டிருக்கோம். அது கூடவே நாம் கொள்ளையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு கொதிக்க விடுறோம். தேவையான அளவு போட்டால் போதும். 1 ஸ்பூன் போடலாம், இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், அது போதுமானது. கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்து நாம் இறக்குற நேரத்தில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நாம் அதுக்கு போட்டு எடுத்துடலாம். இப்போ ரசம் கொதிச்சு வருது. கருவேப்பிலை கொத்தமல்லி நாம் கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். கொள்ளு ரசம் தயாரா இருக்கா? தயாராயிடுச்சுமா. இப்போ நீங்க தான் நான் பரிமாறினா நீங்க சுவை பார்த்து சொல்லிடுங்க. சுவையான உடல் பருமனை குறைக்கக்கூடிய கொள்ளு ரசம் தயார். இந்த கொள்ளு ரசத்தை நான் சுவைச்சு பார்க்கிறேன். முதல்ல இனிப்பு கொடுத்தீங்க, இப்போ காரம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அல்வா கொடுக்குறோன்னு சொன்னீங்க இல்லைங்களா, உடம்பு குறைக்கிறதுக்காக ரசம் கொடுத்துருக்கோம். அந்த இனிப்பை சாப்பிட்ட அந்த நாவிற்கு முழுக்க முழுக்க அந்த காரச்சுவை அருமையா தெரியுது. இடையிடையே அந்த புளிப்பு சுவை, அந்த நறுமணமே வந்து அருமையா இருக்கு. கொள்ளு ரசமான் முகம் சுளிக்கிறவங்க எல்லாம் இதை செஞ்சு பார்த்து அவங்களுடைய முகத்துல புன்னகையை நீங்க நிச்சயமா உருவாக்கலாம். இப்ப பாக்குறவங்கள பாதி பேர் ஐயோ நான் பாதியில வந்துட்டேனே, எப்படி செய்யறதுன்னு தெரியலையே, கொஞ்சம் இன்னொரு முறை சொன்னா நல்லா இருக்கும் நீங்க நினைப்பீங்க. அதை தான் இப்ப நாங்க செய்ய போறோம். இன்னொரு முறை இதை எப்படி செய்யறது அப்படின்ற அந்த செய்முறை சொல்லிடுங்க. முதல்ல வந்து ஒரு வானலியை வச்சு அதில் எண்ணெயை விட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே வறுமிளகாய் போடுறோம். வறுமிளகாய் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்குறோம். தக்காளி வதக்கும் போது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை நாம் அதில் உடனே சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி பதத்துக்கு வந்துடும். அதில் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி கரைச்ச தண்ணி வந்து நாம் அதில் விடுறோம். கொதி வரணும். கொதி வர்ற நிலையிலேயே மிளகு சீரகம் பூண்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்க்குறோம். வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற கொள்ளு பொடியும் சேர்க்குறோம். அதையும் சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து கொதி வர்ற நேரத்தில், கொதி வந்துட்டு இறக்குற நேரத்தில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நாம் இறக்கிடணும். சீக்கிரமான ஒரு 5 நிமிஷத்தில் கொள்ளு ரசம் ரெடி. சரி, ரொம்ப அருமையாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. முதல்ல வந்து உடலை பருமன் ஆக்கிடுமோ அப்படின்னு பயந்தோ, அப்படி பருமன்லாம் ஆகாது. அதுவும் இல்லாமல் சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய கூட சாப்பிடலான்ற மாதிரியான ஒரு அல்வா வகை எங்களுக்கு பொரிமாவு அல்வா செஞ்சு காமிச்சிங்க. ரொம்ப ஒரு சுவையாக இருந்தது. சரி, பொரிமாவு செஞ்சுட்டாங்க, இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும் சுவைன்னு பார்க்கும்பொழுது அதற்கு நேர் எதிரான கொள்ளு ரசம் செஞ்சு காரச்சுவையும் புளிப்பு சுவையும் எங்கள் நாவிற்கு ஊட்டியதற்கு மிக்க நன்றி.